ஹாய் மக்களே. உதயநிதி ஸ்டாலின் இப்போ எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி அடுத்து துணை முதலமைச்சர் ஆக போகிறாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவர் இப்போ தான் அரசியலுக்கு ஒரு 2 வருஷம் தான் இருக்கும், 2-3 வருஷமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சினிமா நடிச்சிருந்தார், போன வருஷம் வரைக்கும் கூட சினிமா நடிச்சிருந்தார். ஆனால் அவர் பின்னாடி திமுகன்னு ஒரு பெரிய கட்சி இருக்கிறனால அவ்வளோ மக்கள் அவரை மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை, ஐபிஎஸ் திரு அண்ணாமலை, அவரையும் மக்கள் அவர் பின்னாடி பிஜேபி கட்சி இருக்குது, மோடி இருக்கார், ஸோ அவர் ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, அதனால் அவரையும் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடியே ஒரு சில கூட்டங்கள் இருக்குது அவருக்கு ஆதரவாக. அதே மாதிரியே செந்தமிழ் சீமான் அவர்கள், அவர் பின்னாடியும் அவர் நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்கிறாரு, இவர் நிச்சயமாக தமிழ்நாட்டை காப்பாற்றிடுவார், திராவிட கட்சிகளை ஒழிச்சிருவார், தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி இவர் பின்னாடியும் ஏகப்பட்ட கூட்டங்கள் இருக்கின்றன. ஏகப்பட்ட கூட்டங்கள் இவரை நம்பி இவர் தனித்து நின்று வாக்காளர்களை பெறுறாரு. உண்மையிலுமே அது பெரிய விஷயந்தான். செந்தமிழ் சீமான் அண்ணன் உண்மையிலுமே வாழ்க. ஆனால் இருந்தாலும் ஏன் இங்கே விஜய் அண்ணனை மட்டும் இவர் நடிகர், இவருக்கு அரசியல் தெரியாது, இவர் வாய் பேச மாட்டார், இவர் ப்ரெஸ் மீட்டை சந்திக்க மாட்டார், இவருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, இவர் நடிகர் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் மக்களுக்கு ஏகப்பட்ட நல்லது செஞ்சுருக்கார். அவர் இன்றைக்கி நேற்று அரசியல் கட்சி ஆரம்பித்தோ இன்றைக்கி நேற்று ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்தெல்லாம் இல்லை. அவரெல்லாம் மக்கள்கிட்ட 15 வருஷமாக மக்களுக்கு மீட் பண்ணி 15 வருஷத்துக்கு முன்னாடியே மக்களுக்கு மீட் பண்ணி ஏகப்பட்ட நல்லது செஞ்சுருக்காரு. ஏகப்பட்ட மாநாடு, அப்பயே மாநாடு போட்டிருக்காரு, சேலத்துலேயும் நாகப்பட்டினத்திலும் அப்பயே மாநாடு போட்டு அப்பயே நிறைய மக்களை மீட் பண்ணி அவர் இப்போ தான் உங்களுக்கெல்லாம் தெரியுது. விஜய் இப்போ தான் ஒரு 2 வருஷமாக மக்களுக்கு செய்கிறாரு அப்படின்னு தெரியுது. இது இல்லைங்க, 15 வருஷமாக அவரோட ரசிகர் மன்றம் மூலிமா, அவர் மக்கள் இயக்கம் மூலிமா 15 வருஷமாக அவங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது உதயநிதி ஸ்டாலின், சீமான், அண்ணாமலை இவங்களாம் வராதுக்கு முன்னாடி, அதாவது இவங்கெல்லாம் அரசியலுக்குள்ளே வராதுக்கு முன்னாடியே விஜய் அப்போயே அரசியலுக்கான தேவையை எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்திருக்கார். விஜய் எந்த பொது குழு போகல, எந்த ரசிகர்களை மீட் பண்ணல. எங்கள் விஜய்க்கு ஏன் தகுதி இல்லை? ஏங்க ஒரு சினிமா நடிகை ஏன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்றீங்க? அவரு மக்கள் தானேங்க, அதாவது அவரு மனுஷன் தானேங்க, அவரு ஒரு மக்களோட மக்கள் தானேங்க. அவர் ஏங்க அரசியலுக்கு வரக்கூடாது? ஒரு அரசியல்வாதிக்கு நல்ல பேச்சு திறமையோ இல்லை நல்ல பணங்காசு திறமையோ தேவையில்லை, நல்ல குணமும். எனக்கு இந்த மக்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு சேர்த்துருக்காங்க, அவங்களுக்கு நான் ஒரு நல்லது செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு எங்கள் தளபதி வர்றாரு. இதில் ஏன் நிறைய பேர்த்துக்கு எரியுது? ஏங்க அவர் ஒரு பச்சை தமிழங்க, அவர் ஒரு பச்சை தமிழை. யார் யாரோ தமிழ்நாட்டை ஆடினாங்க, அவங்களெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஏன் ஒரு தமிழ்நாட்டை ஆள்றதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல? தயவுசெய்து நினைங்க. ஒரு 250 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு ஹீரோ, எனக்கு அந்த சம்பளம் முக்கியம் இல்லை, எனக்காக இவ்வளோ நாள் என் படத்துக்கு டிக்கெட் எடுத்து செலவு பண்ண காசு கொடுத்து பார்க்க வந்த மக்களுக்கு நான் அவங்க லைஃப் லாங் ஃபுல்லாக சேவை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் வர்றப்போ ஏன் அந்த மனுஷனை நம்ம ஆதரிக்கக்கூடாது? மற்ற அரசியல் கட்சிக்காரங்களுக்கு நம்ம கொடுக்குற சப்போர்ட்டை ஏன் தளபதி விஜய் அண்ணனுக்கு கொடுக்கக்கூடாது? ஆனாவுன்னா அவர் நடிகன், அவருக்கு என்ன தெரியும்? அவர் நடிகன், ஏன் நடிகனா அது மனுஷ ஜென்மமே கிடையாதா? அவரும் நம்ம மாதிரி ஒரு மனிதர் தானே. தயவு செய்து அவர் தமிழ்நாட்டில் நடந்த எல்லா ஜல்லிக்கட்டுலேருந்து எல்லா போராட்டத்துக்கும் அவர் கலந்துருக்கார். அஞ்சலி, அந்த அனிதா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததும் சரி, தமிழ்நாட்டில் என்னென்ன இந்த 2000 ரூபா நோட்டு மாற்றுறதுக்கு 2000 ரூபா நோட்டு மாற்றுறதுக்கு இது வந்தப்போ கூட அது கொஞ்சம் அவசரப்பட்டு அவங்க பண்ணிட்டாங்க, ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னது எல்லாமே தெளிவான முடிவுகள், தெளிவான சிந்தனை.